வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ ஆடியோஸ். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஈச்சர் வேனுக்காக கருணாகரன் அப்படிங்கிற வாடிக்கையாளருக்காக ரெடி பண்ணப்பட்ட இந்த ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட் பேஜில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம், இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், இதோட சவுண்ட் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத குறித்து செக் பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோ முழுவதும் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, வாங்க வீடியோவுக்குள்ள வந்த விஷயத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 2.1 ஆம்பிளிஃபையர் வந்து கருணாகரன் அப்படிங்கிற வாடிக்கையாளருக்காக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேஜை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேஜில் பவர்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து டிசி பவர் ஆன் ஆஃப், அதாவது 12 வோல்ட்டை கட் ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம், லெஃப்ட் ரைட் சேனலோட பேஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம், ட்ரிபிள் கண்ட்ரோலும் கொடுத்துருக்குறோம், சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், வெளியில் வந்து டிஸ்பிளே மட்டும் தெரியும். நாம் எல்லா மோடு சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் பட்டன்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமோட்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூடூத், எஃப்எம், MP3 இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து இதில் ப்ளே ஆகும். வேவ் ஃபார்மட், ஃப்ளாக் ஃபார்மட் அந்த மாதிரியெல்லாம் இதில் ப்ளே ஆகாது. ஒன்லி MP3 பிளேயர் மட்டும் ரீட் ஆகும். இந்த ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் வந்து இதுதான். இந்த ஆம்பிளிஃபையரில் 12 வோல்ட் டிசியாக நம்ம இன்புட்டு கொடுக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்ட்டாக 30 வோல்ட்டு அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த 2.1 ஆம்பிளிஃபையருக்கான பவர் ஆம்புன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கிரியேட்டிவ் ஆடியோஸோட பவர் ஆம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் DDA 7265 ஐசி வந்து லெஃப்ட் ரைட் சேனலுக்காகவும் 2 டிரான்சிஸ்டர் வந்து சப்வூஃபருக்கான பவர் ஆம்பை வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். சப்வூஃபருக்கான ப்ரீ ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா வசந்தோட DSP சப்பு ப்ரீ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். லெஃப்ட் ரைட் சேனலுக்கான ப்ரீ ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா DXPT4ன்னு சொல்லி போட்டிருக்கக்கூடிய வசந்த் ஆடியோஸோட ப்ரீ ஆம்ப் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரில் நான் என்னென்னலாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பதிவாக போடுறேன். ஆம்பிளிஃபையரில் அவுட்புட் ரிசல்ட்டுக்காக ரொம்பவும் மெனக்கெட்டு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறேன். நான் என்ன ரிஸ்க் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவுட்புட்டில் காமிக்கிறேன். நீங்கள் ஆடியோவை கேட்டுட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க.